உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாம் தமிழர் கட்சியோட ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தோல்வியை சந்தித்தது கிடையாது. தோல்வினா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எம்எல்ஏ ஆகிறதோ இல்லை அமைச்சர் ஆகிறதோ இல்லை முதலமைச்சர் ஆகிறதோ அப்படி கிடையாது. இது வரைக்கும் அவங்க வாங்கின வாக்கு சதவீதத்துலேருந்து எந்த இடத்துலையும் அவங்க குறைஞ்சதே கிடையாது. இத்தனை வருஷத்தில் கிட்டத்தட்ட 10 வருஷமாக நிற்கிறாங்க தேர்தலில். ஒவ்வொரு தேர்தலையும் 1% அரை பர்சன்டேஜாவது அதிகமாகிட்டு தான் போயிருக்கே தவிர, அதாவது நீங்கள் 2016 நினைக்கிறேன் அவங்க நாம் தமிழர் கட்சி வந்து முதல்ல தேர்தல் சந்தித்தது. அப்போதைக்கு 1.5% என்னமோ வாங்கினாங்க. உலக வரலாற்றிலேயே 1% வாங்கின கட்சி அடுத்த தேர்தலில் காணாமல் தான் போயிருக்கும். அதுதான் நிதர்சனம். இல்லைன்னா ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி போயிருப்பாங்க. இதுதான் வந்து இது வரைக்கும் நடந்த வரலாறு. ஆனால் அந்த எல்லாத்தையும் மாற்றி அமைச்ச கட்சி நாம் தமிழர் கட்சி. காரணம் அவங்களுடைய அந்த உறுதியான ஒரு உறுதித்தன்மை. நீ பணம் கொடுத்தாலும் சரி, பதவி கொடுத்தாலும் சரி, என்ன ஆசைபாசை எது கட்டினாலும் சரி, நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம்ப்பா, நாங்கள் எங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுலையும் தெளிவாக இருப்போம், கண்டிப்பாக இந்த மக்கள் என்றைக்கு என்றைக்கால ஒரு நாள் எங்களை ஆதரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உறுதியாக நின்னாங்க இந்த தேர்தல் களத்தில். அது தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-10 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான வெற்றியை மக்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. பெரிய அளவில் கொடுக்கலினாலும் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிதலை ஏற்படுத்தி அவங்களால முடிஞ்ச அளவுக்குன்னு இல்லை, மற்ற கட்சிகள் பண்ணுற அந்த தேர்தல் பிரச்சாரங்களை விட கிட்டத்தட்ட 4-5 மடங்கு கடுமையான பிரச்சாரங்களை அந்த வேட்பாளராக இருக்கட்டும் இல்லை தலைவராக இருக்கட்டும் சீமான் அவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்களுடைய கடுமையான உழைப்பையும் உண்மையும் நேர்மையுமா நாங்கள் இப்படிலாம் வந்தோம்னா இந்த மாதிரிலாம் ஆட்சி பண்ணுவோம்ப்பா. கடந்த தேர்தலுக்கு முன்னாடிலாம் வாயில் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முறை தேர்தல் முறையை மாற்றி ஸ்க்ரீன்லாம் போட்டு காமிச்சாங்க அண்ணன் சீமான் அவர்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி மாட்டு பண்ணை நடத்துவேன், இந்த மாதிரி குடிநீரை கொடுப்பேன், இந்த மாதிரி இயற்கையை பாதுகாப்பேன், இந்த மாதிரி தொழிற்சாலையை வைப்பேன் அப்படின்னு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோவும் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. கடுமையான பிரச்சாரத்தை கடந்த 30 நாட்களாக போட்டிருந்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் இத்தனை தேர்தல் இல்லாமல் இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா கடுமையான வீழ்ச்சி. நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் கிடையாது, அதிமுகவுக்கு படுபயங்கரமான வீழ்ச்சி, திமுகவுக்கும் ஓரளவுக்கு வீழ்ச்சி தான். ஏன்னா கடந்த முறை திமுக ஆட்சியிலிருந்து இந்த முறை வீழ்ந்திருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த விஜய் அப்படின்ற அந்த ஒரு புயல்னு சொல்லலாம், அலைன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அந்த விஜய் அப்படின்ற அந்த ஒரு ஒற்றை நபரால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வீழ்ச்சியை 3 கட்சிகளுமே சந்திச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த கட்சி இதுக்கப்புறம் அதிமுகங்கிற கட்சி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இப்போ பின்னடைவை சந்திச்சிருக்கு. ஓட்டு சதவீதத்தை தாண்டி ஒரு கட்சி பின்னடைவை சந்திச்சிருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த முறை தேர்தலில் கம்மியான வாக்கை எடுத்திருந்தாலுமே கூட அடுத்த முறை நீங்கள் முன்னேறலாம். அதற்கு உங்கள் தொண்டர்கள், உங்கள் கட்சி உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே உங்களோட உறுதியாக நிற்கணும், தலைவரோட உறுதுணையாக நின்றுருந்தால் தான் இந்த கட்சியை அடுத்த முறை வளரும். ஆனால் அதிமுகவில் ஒவ்வொரு தலைமையும், அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அப்படியே கட்சி பார்த்தீங்கன்னா பிளவுபட்டுக்கிட்டே வருது. இந்த முறையும் பார்த்தீங்கன்னா 47 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அது 2ஆக பிளந்து 25 ஒரு பக்கமும் 22 ஒரு பக்கமும் இருக்குது. இது உண்மையாகவே அதிமுக அப்படின்ற கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்து தான். சரி, அந்த கட்சியை விட்டுருவோம். இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வருவோம். சோசியல் மீடியாவில் சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு, உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக சாட்டை துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், இல்லை நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பண்ணுறது அப்போ திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், தாவேக்கா தான் இங்கே மெயின். தாவேக்காவை பேசுகிறனால தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற விமர்சனத்தை எல்லாரும் வைக்கிறாங்க. ஆனால் அந்த விமர்சனத்தை நான் ஏற்கலை. கட்சியும் தாண்டி ஒரு பொதுவான ஆளாக நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கண்டிப்பாக அது தவறான விஷயம். இன்றைக்கி சாட்டை துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், அவங்க விஜய் அவர்களை பேசாமல் இருந்தால் இன்னும் அதிக ஓட்டு தான் விழுந்திருக்கும். உண்மை நிதர்சனம் அதுதான். இவங்க பேசலினாலும் இவங்களுக்கு வந்து விஜய் ரசிகர்கள் யாரும் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம மக்களை நம்மளே நேரில் பார்க்குறோம். யாருக்குமே விஜய் வந்து இவர் வந்து பேசிட்டாரு, இதனால் அந்த கட்சி நம்ம ஓட்டு போட வேணாம் அப்படின்லாம் யாருமே பேசலை. சரி, நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி வீழ்ந்ததுக்கு காரணம் சாட்டை துரைமுருகன். அப்போ திமுக வீழ்ந்ததுக்கு காரணம் சரி திமுக ஆட்சியில் இருந்துச்சுப்பா, அதனால் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது, அதனால் வந்து சொல்லலாம். அதிமுக வீழ்ச்சிக்கு அவங்க தான் உங்களை அதிகமாக பேசவே கிடையாது. அவங்க தானப்பா உங்களை கரூர்லேருந்து 41 பேர் உயிரை கொண்டதுக்கு உங்களை வந்து காப்பாற்றி விட்டார், உங்களுக்கு ஆதரவாக நின்னார் அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கே நீங்கள் ஓட்டு போடலை அப்படிங்கிற கேள்வி இங்கே வருது இல்லை. அப்போது ஒரு கட்சி அதுக்கு இப்போது வீழ்ச்சி தேவைப்படுது. திராவிட கூட்டங்களால் ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் இன்றைக்கி விஜய் அவர்களை கொண்டு வந்திருக்காங்க. என்னை பற்றிலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு பொம்மை ஆட்சியாக தான் இருக்கும். எப்படி கடந்த ஆட்சியை பொம்மை முதல்வர்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்களோ அதை விட மோசமான ஒரு கார்ப்பரேட் ஆட்சியாக தான் நான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சியை அழிக்கிறதுக்காகவே திரு விஜய் அவர்கள் இறக்கி விட்டுருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வருது. ஏன்னா எங்கேயுமே வேட்பாளர்களை போய் எங்கேயுமே அறிமுகப்படுத்தாத மாவட்டங்களுக்கு மட்டும் சென்ற விஜய் சிவகங்கைக்கு ஏன் வரணும்?
அங்கே காரைக்குடி தான் மாவட்டம். ஆனால் அவர் வந்தது சிவகங்கைக்கு. அதுவும் அங்கே உள்ள வேட்பாளரை, அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக இருந்த வேட்பாளரை தான் கூட ஏற்றி நின்றுக்கிட்டு பைக் ஷோ, சைக்கிள் ஷோ போனதாக இருக்கட்டும், பைக் ஷோ போனதாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரோட் ஷோலாம் பண்ணாங்க. இதற்கெல்லாம் மெயின் காரணம் அண்ணன் சீமான் அவருடைய வாக்கு சதவீதத்தை குறைக்கணும். இதுதான் விஜய் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அஜெண்டாவாக நான் பார்க்குறேன். கட்சி எந்த விதத்துலையும் இன்னைக்கு இல்லைனாலும் எனக்கே ஒரு நாள் வளரும். அதில் நான் எந்த ஒரு மாற்று கருத்துமே வைக்க மாட்டேன். ஏன்னா ஒரு கட்சிங்கிறது வீழத்தான் செய்யும், மீண்டும் எழத்தான் செய்யும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இந்த முறை ஏன்னா மக்களுக்கு விஜய் அவர்களை நம்பிட்டாங்க. சோசியல் மீடியா, இந்த ரூட்னு ஒரு சோசியல் மீடியா வச்சு, ஒரு அமைப்பை வச்சு தாவேகா தோழர்கள் எல்லாமே அவங்கள மண்டையை கழுவி திரு விஜய் அவர்களுடைய ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் தன்னோட கைக்குள்ள வச்சுருக்காங்க. கூடிய விரைவில் அந்த ரூட் அப்படிங்கிற அந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம். ஆல்ரெடி எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இன்னும் அந்த விஜய் ரசிகர்களுக்கு அங்கே என்ன நடக்குங்கிறது புரிய மாட்டேங்குது. அப்போ காரணம் தான் என்னடா, நாம் தமிழ் கட்சியோட வீழ்ச்சிக்கு காரணம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் தான். வேறு எந்த ஒரு காரணமுமே கிடையாது. இவர் மட்டும் வரலைன்னா நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல இடத்துக்கு போயிருந்திருக்கும். அதை எல்லாத்தையுமே தடுத்தது விஜய் அவர்கள் தான். அப்புறம் அந்த கட்சி மீண்டும் எழுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுங்க. நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி அவ்வளோ உழைப்பை போட்டிருக்காங்க. அந்த மக்கள் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு உணர்வாங்க, புரியுதுங்களா? அந்த உணரும் போது மிகப்பெரிய எழுச்சியோடு அது இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய புரட்சியாக கூட மாறலாம். அந்த புரட்சி எப்போ வேணும் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. இன்னைக்கு சோறு தண்ணி இல்லாமல், காற்று கிடைக்காம வட இந்தியர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குதோ அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படும். அந்த புரட்சி ஏற்படும் போது நாம் தமிழ் கட்சிங்கிற கட்சியை எல்லாரும் தேடி வருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்கணும், வேறு வழி இல்லை. இதாங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.